ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனி வட்டியும். அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த தலைப்பில் நம்ம பார்ப்போன்னா அன்றாட வாழ்க்கையில் சதவீதம், அது சதவீதத்தினுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.14 கொடுத்துக்கிறாங்க. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கண்டறியவும். இது வராதவங்களோட சதவீதம். ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்காங்களாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறதே எழுதுங்க. 50 பேரில் 14% பேர் வரலன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலான்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் வருகை தராத மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 50 இல் 14%. 50 பேரில் 14% மாணவர்கள் வரலை. அப்போது அதனால இப்போ பார்த்திங்கன்னா இது 50 இல்லைன்னா அப்போ இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், 50 பெருக்கல் 14%. அப்போது 14%னா இது சதவீதம் போனோன்னா நீங்கள் 100ஆல் வகுக்கணும். அப்போது 50 பெருக்கல் 14/100. அப்போது ஓர் 50 50, 2 50 100ன்னு வரும். அப்போது ஆன்சர் என்ன வருது? 14/2. அப்போது ஓர் 2 2, 7 2 14. அப்போது 7. அப்போது 7 பேர் வரலை அதில். அப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா, அதாவது கொஷினில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருந்தான். அப்போ வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எவ்வளோ? மொத்தமாக 50 பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் 7 பேர் வரல. அப்போது வந்தவங்க பார்த்திங்கன்னா 43 பேர். அப்போ 43 மாணவர்கள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் போடணும்.